யாழ்ப்பாணத்தில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சிறுவனுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. சுட்டிக்காட்டிய ஸ்ரீதரன் எம்பி. சாதாரண தர பரீட்சை எழுத நின்ற மாணவி பிரசவித்த குழந்தை, காதலனை தேடி போலீசார், அதிர்ச்சியில் தாய். அக்குரேகொட இரட்டை கொலை, ஆயுதங்களை கொடுத்த மேலும் ஒருவர் அதிரடி கைது, சிக்க உள்ள முக்கிய புள்ளி. ஜனாதிபதி அனுரவுக்கு இந்தியாவில் அமோக வரவேற்பு. ரணிலின் நண்பர் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில். பசில் ராஜபக்சவை முதலில் நீதிமன்றில் நிறுத்துங்கள், அரசை குறை கூறும் ராஜபக்சர்களுக்கு ஆளும் தரப்பின் பதிலடி. அரசினால் முன்மொழியப்பட்ட புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மிகவும் பாரதூரமானது, சட்டத்தரணி அம்பிகா. ஜப்பான் அனுப்புவதாக பல லட்சம் ரூபாய் மோசடிகள், என்பிபி உறுப்பினரின் மருமகளின் ஊழலை பாராளுமன்றில் அம்பலப்படுத்திய சாமர சம்பத். தொடர்ச்சியாக செய்திகளை தெளிவாகவும் விரிவாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட்ஸில் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் போலீசாரின் அடாத்தான செயற்பாடுகளால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுவனின் நிலைமை குறித்து நிலையான விசாரணை அவசியம் என்றும், இதுவரையில் சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற ஓய்வூதியம் நீக்குதல் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் தெரிவித்துள்ளார். கடந்த 10ஆம் தேதி யாழ் அல்லைப்பட்டி பகுதியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டில் 17 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சிறுவனின் உறவினர் நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போதிலும் அவருக்கு நீதி கிடைக்கவில்லை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு கடந்த 1ஆம் மாதம் 13ஆம் தேதியன்று இலங்கையில் மோதல்கள் சார் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் மற்றும் அடக்குமுறைகள் தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கை தொடர்பில் அரசாங்கமோ அல்லது அந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரோ இன்னும் பதிலளிக்கவில்லை. இலங்கையில் 1983 தொடக்கம் 2009 வரையான காலப்பகுதியில் பாலியல் ரீதியான வன்முறைகள் அதிகரித்திருந்தது. ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையில் 23 பெண்களும் 4 ஆண்களும் பாலியல் ரீதியான வன்முறைகள் மற்றும் சித்திரவதைகள் குறித்து சாட்சியம் அளித்துள்ளதோடு ஆதாரங்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் குற்றவாளிகள் பலர் சுதந்திரமாகத்தான் உள்ளார்கள், ஒரு சிலர் பதவிகளிலும் உள்ளார்கள். இந்த அரசாங்கம் சட்டத்தை மதித்து செயற்படுவதாயின் இந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு முறையான விசாரணைகளை முதலில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையை எழுத இருந்த கேகாலியை சேர்ந்த 16 வயது பாடசாலை மாணவியொருவர் குழந்தையொன்றை பிரசவித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த மாணவியின் தந்தை சில காலத்திற்கு முன்னர் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்துள்ளதன் காரணமாக தாய் குடும்பத்தின் சுமையை தாங்கியுள்ளார். அந்த பிரதேசத்தில் உள்ள சிறிய தேயிலை தோட்டங்களில் கொழுந்து பறிக்கும் வேலையில் தாய் ஈடுபட்டுள்ளதோடு அதில் வெறும் சிறிய தொகை பணத்தில் சிறுமியையும் மூத்த சகோதரனையும் பராமரித்து வந்துள்ளார். சிறுமியின் சகோதரன் கொழும்பு பிரதேசத்துக்கு வேலைக்காக சென்றுள்ளதோடு இதற்கு முன்னர் ஒரு பாடசாலை மாணவருடன் தான் காதலுறவு வைத்திருந்ததாகவும் பின்னர் அந்த காதலுறவை நிறுத்திவிட்டதாகவும் மாணவி தெரிவித்துள்ளார். தான் பெற்ற குழந்தை அந்த உறவின் விளைவுதான் என்பதை மாணவி நேற்று வெளிப்படுத்தியுள்ளதோடு தனது மகள் கர்ப்பமாக இருந்ததை சிறுமி அன்றைய தினம் காலையில் குழந்தையை பிரசவிக்கும் வரை தாய் அறிந்திருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக பிறந்த குழந்தை தற்போது கேகாலை பொது வைத்தியசாலையின் மகப்பேற்று பிரிவுக்குட்பட்ட குறைமாத குழந்தை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு நடைபெறும் சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றுவதற்கு இந்த பாடசாலை சிறுமிக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் நேற்று வைத்தியசாலை ஊழியர்கள் மாணவியை வைத்தியசாலையில் இருந்து விடுவித்து வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அது மாத்திரமில்லாது இந்த குழந்தை பிரசவிக்க காரணமாக இருந்த முன்னாள் காதலனை போலீசார் தேடி விசாரணைகளை நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. கடும் அழுத்தத்துக்கு மத்தியில் அக்குரேகொட இரட்டை கொலை சம்பவம் குறித்து விசாரணைகள் நடந்து வரும் நிலையில் மேலும் ஒருவர் நேற்று இரவு அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். பொல்கசோவிட்ட பகுதியில் வைத்து 28 வயதுடைய குறித்த சந்தேக நபர் மேல் மாகாண தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டதோடு குறித்த சட்டத்தரணியின் கொலை சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை இவரே கொண்டு சென்று கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அக்குரேகொடவில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவியை கொலை செய்வதற்கு உதவி வழங்கியமைக்கு ஏற்கனவே கைது செய்ய சகோதரர்கள் இருவரையும் மேலதிக விசாரணைக்காக இன்று வரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு கடுவலை நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதியை வழங்கியிருந்தது. கரந்தனிய சுத்தாவின் ஆலோசனையில் துபாய் நிபுண மற்றும் மல்வானை டுடு ஆகியோரே இந்த கொலையை நெறிப்படுத்தியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த சகோதரர்கள் இருவரும் அக்குரேகொடவில் சூப்பர் மார்க்கெட் அருகில் காத்திருந்த துப்பாக்கிதாரிகளுக்கு துப்பாக்கிகளை ரகசியமாக கொடுக்கும் காணொளிகள் இருக்கும் சிசிடிவி பதிவுகள் இப்பொழுது ஊடகங்களுக்கு வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சில எதிர்க்கட்சிகள் சுமத்திய குற்றச்சாட்டுக்களை கடுமையாக நிராகரித்த அமைச்சர் ஹர்சன நாணயக்கார இந்த அரசாங்கம் பாதாள உலக கும்பல்களுக்கு பின்னால் உள்ளது என்ற கூற்றுக்களை
திவாலான அரசியல் செயற்பாடுகள் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் உயிர்கள் மற்றும் துன்பத்தின் மீது அரசியல் விளையாட்டு காட்டும் எதிர்க்கட்சியிடம் மக்கள் தங்கள் செயல்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை கண்டறிய ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பணம் செலுத்துமாறு நான் சொல்கின்றேன் என்று அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளதோடு, சம்பவம் நடந்து 2 நாட்களில் யாராலும் மாயாஜாலம் செய்ய முடியாது, குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு அரசாங்கமும் காவல்துறையும் தொடர்ந்து அர்ப்பணிப்புடனேயே செயல்படும் என்றும் அமைச்சர் ஹர்சன நாணயக்கார உறுதியளித்துள்ளார். இன்று மட்டக்களப்பு காத்தான்குடியிலிருந்து பயணித்த பேருந்து வாழைச்சேனை புனானையில் லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ள நிலையில் எவருக்கும் பாதிப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலனறுவையில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த லொரியும் காத்தான்குடியிலிருந்து புலனறுவை நோக்கி வந்த பேருந்தும் புனானை பகுதியில் விபத்துக்குள்ளாகி 2 வாகனங்களும் பலத்த சேதமடைந்துள்ள நிலையில் எவருக்கும் பாதிப்பு இல்லை என கூறப்பட்டுள்ளது. மழையுடனான வானிலை இந்த பகுதியில் நிலவி வருகின்றமை இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்பின் பேரில் AI இம்பேக்ட் சப்மிட் 2026 மாநாட்டில் பங்கேற்பதற்காக பயணமான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பிற்பகல் புதுடெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்ததோடு ஜனாதிபதிக்கு இந்திய மத்திய இணையமைச்சர் ஸ்ரீராஜ் பூஷன் சௌதரி மற்றும் முக்கிய அதிகாரிகள் குழுவினால் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவை மனிதகுலத்தின் நன்மைக்காக பொறுப்புணர்ச்சியோடு பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்ட குறித்த மாநாடு புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ளதோடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த மாநாட்டில் உரையாற்ற உள்ளார். 5 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் 20 நாடுகளின் அரசு தலைவர்களும் 45க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளராக பணியாற்றிய சம நேக்கநாயக்க அவருக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதால் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வெளிநாட்டு விஜயத்திற்கு நிதி அனுமதி வழங்கியதன் மூலம் அந்த கூட்டத்திற்கு உடந்தையாக இருந்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிலேயே சம நேக்கநாயக்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கடந்த 11ஆம் தேதி அன்று அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நேரம் அவரது பிணை கோரிக்கை தொடர்பான கட்டளை இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டத்தரணியும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட துயரமான சம்பவம் பொதுமக்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் ஒரு பாரிய கேள்விக்குறியை எழுப்பியுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஒரு நாட்டிற்குள் குடிமக்களினதும் தொழில் வல்லுநர்களினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தினது முதன்மையான பொறுப்பு என்றும், அழுத்தங்கள் அல்லது அச்சுறுத்தல்கள் இன்றி சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் எந்த ஒரு தொழில் வல்லுநரும் தமது தொழில்முறை சேவைகளை வழங்குவதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு என்று தெரிவித்த இவர்கள் நாட்டில் வைத்தியர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பு தொடர்பில் பல பாரிய சிக்கல்களை எதிர்கொண்டு வருவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் தொழில்சார் சூழலில் தொழில் வல்லுநர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக வலுவான மற்றும் நம்பகமான வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விட தற்போது அரசினால் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மிக மோசமானது என்றும், குறித்த சட்டம் சர்வதேச உரிமை சட்டங்களுக்கு ஏற்ப அமையவில்லை, மக்களை அடக்குவதற்கும் அடிப்படை உரிமைகளை பறிப்பதற்கும் வசதியாக வரையப்பட்டுள்ளதாக மனித உரிமை ஆர்வலரும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளருமான சட்டத்தரணி அம்பிகா சற்குணநாதன் தெரிவித்துள்ளார். அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதற்காக வரவுள்ள புதிய சட்டம் மிகவும் மோசமானது என்று தெரிவித்த இவர், சர்வதேச உரிமை சட்டங்களுக்கு ஏற்ப இது அமையவில்லை, அதில் இருக்கும் பயங்கரவாதம் பற்றிய வரைவிலக்கணம் மிகவும் பரந்ததாக உள்ளதால் நபர் ஒருவர் எந்த குற்றம் செய்தாலும் அரசு அவரை உடனடியாக கைது செய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளார். ஜனநாயக நாட்டில் இராணுவம் போலீசாரின் கடமையை செய்யக்கூடாது என கூறப்படுகின்றது. ஆனால் இராணுவத்துக்கு போலீசாரின் அதிகாரம் கொடுக்கப்பட்டு கைது செய்வதற்காக தேடுதல் நடவடிக்கைகளுக்கான அதிகாரம் இராணுவத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். நீதிபதியின் அதிகாரங்கள் சில போலீசாருக்கும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றதையும் உணரக்கூடியதாக உள்ளது என கூறிய இவர், இந்த சட்டம் மூலம் அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதை விட மக்களின் ஜனநாயக உரிமையினை இல்லாதொழிக்கின்றது என்று சொல்ல வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டில் முன்னெடுக்கப்படும் சட்டங்கள் குறித்து ராஜபக்சக்கள் சும்மா கேள்வி கேட்காமல் பசில் ராஜபக்சவை முதலில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக நடவடிக்கை எடுங்கள் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எரங்க குணேசேகர சுட்டிக்காட்டியுள்ளார்.
நீதியை சரியான நடைமுறையில் எமது அரசாங்கம் நிலைநாட்டுகின்றது. ஆனால் எதிரணியினர் தொடர்ச்சியாக விமர்சித்து வருகின்றனர். குறிப்பாக அறகலைய போராட்டம் தொடர்பில் விசேடமாக இங்கே குறிப்பிட்டேயாக வேண்டும். குறித்த போராட்டம் நடந்து இப்பொழுது 4 ஆண்டுகள் ஆகின்றது. எமது அரசாங்க தரப்பினர் அறகலையவில் இருந்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றது. அது மக்களுடைய போராட்டம். 14 ஆண்டுகளாக இந்த நாட்டை வங்குரோத்தடைய செய்த கூட்டத்தை மக்கள் விரட்டி அடிக்கவே முன்வந்தனர். அந்த போராட்டத்தில் நாங்கள் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோமே தவிர வன்முறையை தூண்டவில்லை. தனது தரப்பினரை ஒன்றிணைத்து ராஜபக்சக்கள் தான் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் குழப்பத்தை விளைவிக்க நின்றனர். இவ்வாறு பிரச்சனைகளை தூண்டியவர்களே இப்பொழுது இப்படி கூறுகின்றனர். எமது தரப்பு ஆட்சிக்கு வந்தால் நீதியான விசாரணையை முன்னெடுப்போம் என்று தெரிவித்துள்ளனர். ராஜபக்சக்களுக்கு நீதியை நிலைநாட்ட முடியும் என்றால் முதலில் அவர்களது சித்தப்பாவை அழைத்து வந்து நீதியை நிலைநாட்டுங்கள். இவ்வாறு தேவையற்ற விடயங்களை எதிர்த்தரப்பினர் பரப்புவதை நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஜப்பான் அனுப்புவதாக மக்களுக்கு கூறி தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவரின் மருமகள் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் ஆதாரத்துடன் சபையில் வெளிப்படுத்தியுள்ளார். பாராளுமன்றில் இடம்பெற்ற அமர்வில் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களை ஊழல்வாதிகள் என்றும் கொள்ளையடிப்பவர்கள் என்றும் களவாடுகின்றோம் என்றும் சொல்பவர்கள். ஆனால் தலங்கமை பகுதியைச் சேர்ந்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் லீலாரத்ன நாரதகே அவரது மருமகள் சுதர்மிகா பெலோனி ஜப்பான் அனுப்புவதாக ஒரு முகவர் நிலையத்தை நடத்தி வருகின்றார். இவர்களது திருமணத்துக்கு கையொப்பமிட்டதும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார குறித்த நபர்களின் மோசடி தொடர்பில் போலீசில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளது. பணத்தை பெற்றுக்கொள்ள சட்டத்தரணிகளும் இணைந்து ஒப்பந்தம் செய்துள்ளனர். நான் சொன்னது தவறு என்றால் அடுத்த தவணையில் நிரூபித்து காட்டுங்கள் என்றும் சாமர சம்பத் தெரிவித்துள்ளதோடு மக்கள் தங்கள் காணிகளை ஈடு வைத்தும் கடன் வாங்கியும் 20 லட்சம் 30 லட்சம் ரூபாய் என இவர்களிடம் கொடுத்தார்கள். இது குறித்து ஒரு முறைப்பாடுகளையும் போலீசார் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் மருந்தை கூட வாங்க முடியாமல் கஷ்டப்படும் மக்களிடமிருந்து இவர்கள் காசுகளை பெற்றுக்கொள்கிறார்கள் என்றும் ஓய்வூதியத்தை நிறுத்துவது போல் இதனையும் தயவு செய்து நிறுத்துங்கள் என அரசாங்கத்திடம் கோரிக்கையை முன்வைத்துள்ளார்.